ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இப்படி ஒரு மனுஷங்களும் இருப்பாங்களா, தப்பு பண்ணாதவங்கள பார்த்து இப்படி சாபம் விட்டுட்டு போகிறாங்களே, இவங்க மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன கோவத்தோடையே உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அந்த சோபாலையும் உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வராங்க. ஏனுங்க, இப்படி ஒரு குடும்பம் இந்த உலகத்துல இருக்குதுன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. இப்படி ஒரு ஆளுங்கள்லாம் இருப்பாங்களா, இப்படி எல்லாம் நடக்குமா நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நம்ம வீட்லயே நடந்துகிட்டு பாக்குறதுக்கு என் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நம்மள சாபம் வேற விட்டுட்டு போறாங்க. தப்பு பண்ணாதெல்லாம் அவங்க தானே, அவங்க கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்களேங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சக்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. முத்துவேல் இருந்துட்டு, இங்க பாருடா, உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை, அவங்க குடும்பத்துல என்னமோ நடந்துட்டு போகுது, அதுக்குள்ள நீ எதுக்காக போற? இங்க பாருங்கண்ணே, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க. அந்த பரதேசி பாண்டியனை உள்ள தள்ளாம விடவே கூடாது. நான் போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டுல பேசிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றேன், வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு. அப்பதான் அந்த பரதேசி பாண்டியனுக்கு நான் யாருன்னு தெரியும். டே இங்க பாருடா, நான் சொல்றதை கேளு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, எந்த பிரச்சனையுமே வேண்டான்னு சொல்லிட்டு தானே நம்ம ஒதுங்கி நின்றுட்டு இருக்கோம். இங்க பாரு, அதோடய நின்றுக்கோ அப்படின்றாங்க. இங்க பாருங்கண்ணே, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியே இருங்கண்ணே, இந்த விஷயத்த நான் இப்படியே விடுறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பாக்கியத்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாக்கியத்துக்கிட்ட, இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை அப்படியே போயிடும், உங்க பொண்ணு இங்கேயே வாழ வெட்டியே இருந்துரும். அதனால நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. அதுக்கு மேல என்னோட ஆள் தான் அங்க இருக்கிறது, மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க, எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் உங்ககிட்ட போயிட்டு நாங்க அது உதவி கேட்போமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும், இதை கேட்ட பாக்கியமும் இருந்துட்டு, இங்க பாருடி, அவரு உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றாரு, எதுக்காக நீ அவரை இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு. ஏதாச்சும் பேசுனா அவ்வளவுதான், உன்னோட வாழ்க்கைய அவ்வளவுதான், அம்போன்னு போயிடும். அதுக்கப்புறம் வாழ வெட்டிய நீ கடைசி ஃபுல்லா இங்கே தான் இருக்கணும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, நான் ஏதாச்சும் பண்ணி மாமா கிட்ட பேசிக்கிறேன், ஆனா இவர்கிட்ட மட்டும் நீ உதவி கேட்கவே கேட்காதம்மா அப்படின்றாங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருடி. இங்க பாருங்க ஐயா, கண்டிப்பா நீங்க சொல்றத கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்துட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, என்னோட வாழ்க்கை இதோட போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம மயிலுக்கு அப்பதான் யோசிக்கிறாங்க, இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, நம்ம வீடு அதுதானே, நம்ம அந்த வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம அவங்க வீட்டுக்கு, அதாவது பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி போய் கதவு லாக் பண்ணியிருக்காங்க. அதனால கதவு முன்னாடி வாசல்லே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, விடிஞ்சதுமே நம்ம மயிலும் ராஜும் அதாவது கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே மயில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே பயங்கர ஷாக்ல அதாவது உள்ள ஓடி போறாங்க. உள்ள ஓடி போறத பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி ஆச்சு, எதுக்காகடி ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை வெளியே யார் இருக்கான்னு பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், யாரடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக். நீ என்னடி இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னதான் வீட்டை விட்டு துரத்தியாச்சு இல்ல, எதுக்காக இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, நீங்க பண்ண அசிங்கமெல்லாம் போதாதா, இதுக்கு மேலேயே அசிங்கப்படுத்தணுமா எங்களை? இங்க பாருடி, நாங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க இந்த குடும்பம், ஆனா இப்படி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குடி. என்னோட பையன் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லடி, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை எப்ப கல்யாணம் பண்ணானோ அப்ப இருந்து இப்ப வரைக்குமே அவனுக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சுடி. இப்பதான் அவனுக்கு கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும், அந்த நிம்மதியை கெடுக்காம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா அத்தை, நான் பாவம் அத்தை, என்னோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துறாதீங்க அத்தை. என்னடி, நான் உன்னோட வாழ்க்கை கெடுக்கிறேன்னா, நீ தாண்டி உன்னோட வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்க. இங்க பாருடி, நீ கல்யாணம் ஆனப்ப எல்லா உண்மையும்
சரவணன் கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா சரவணன் உன்னை மன்னிச்சு உன்னை பொண்டாட்டியை ஏத்திருப்பாண்டி. ஆனா இவ்வளோ தூரம் வந்து பொய் மேல பொய், அடுக்கடுக்கா ஒரு பொய் சொல்லிட்டே வந்த பாத்தியா, அதனால தாண்டி என்னோட பையனுக்கு மனசு வெறுத்து போச்சு. உன்னை பார்த்தாவே அவ்வளோ வெறுப்பா இருக்கான். இங்க பாருடி, இங்க பிரச்சனை பண்ணாம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ. இங்க பாருங்க அத்தை, நான் எங்கேயுமே போக முடியாது என்னால. இது என்னோட வீடு, நான் இங்க தான் இருப்பேன். நீங்க என்னதான் பண்ணாலையும் என்ன அடிச்சாலும் கொண்டாலையும் நான் இங்க தான் இருப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா உள்ள போயிடறாங்க. வாங்கடி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க. கோமதி இருந்துட்டு கால் பண்ணி, ஏங்க நீங்க பண்ணதெல்லாம் பொத்தாதா, எங்க வீட்டு முன்னாடி உக்காந்து எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க. இப்போ உங்களோட பொண்ணு வந்து என்னோட வாசல்ல உக்காந்து அவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, மரியாதையா வந்து உங்களோட பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க, அப்புறமா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம பாக்கியத்துக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி போனை வச்சிடறாங்க. வச்ச உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே யாரு நம்ம மயில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் மயிலு உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்காகடி இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாருடி அவங்க உன்னை நாயை துரத்துற மாதிரி துரத்துறாங்கடி. அவங்களுக்கு உன்னை எப்போ வேணும்னு தோணுதோ அவங்களே நம்ம வீட்டை தேடி வருவாங்கடி. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்டி. ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இங்க பாருமா, இது என்னோட வீடு, நான் இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன், நான் இங்க தான்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு போய் கதவை தட்டி, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா, என்னோட பொண்ணு எப்படி வெளியே உக்காந்து கதறிட்டு இருக்கு, அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டு நீங்க ஏன் மன்னிக்கவே மாட்டீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா, என் பொண்ணு கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க, கண்டிப்பா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, என் பொண்ணோட வயிறு எப்படி எரியுதோ அந்த மாதிரி நீங்களும் எரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ரொம்ப சாபமா விட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் பயங்கர கோவத்தோட வெளியே போறாங்க. வெளியே போன உடனே கதவை திறந்து, இங்க பாருங்க, யாரை சாப வர்றங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்படி கேவலமா பேசுறதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, நீங்க சோறு தானே தின்றீங்க, இல்ல சோறுக்கு பதிலா வேற ஏதாச்சும் தின்றீங்களா, இங்க பாருங்க, இன்னொரு தடவை இந்த வீட்டான நின்று ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே கத்தி எடுத்துட்டு வந்து அப்படி சொருகி நம்ம தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன எங்களை சாகடிக்கிறீங்களா, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இங்க பாருங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், இங்க பாருங்க என்னோட பொண்ணு இங்க தான் இருப்பான்னு சொல்றா, அவ இங்க தான் இருப்பா, நீங்க யாராச்சும் என்னோட பொண்ணை இந்த துரத்துறன்னு நினைச்சிங்க, துரத்துனீங்கன்னா உங்களை எல்லாருமே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார வச்சிருவேன் அப்படின்றாங்க. ஓ, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார வைக்க போறீங்களா, உட்கார வாங்க, அப்படியே அடிச்சுன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகவும் நம்ம மயிலுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இங்க பாருடி, இனிமே இந்த வீட்டுக்கு வரேன், இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பேன், நான் இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்திருந்தா இப்பவே சொல்லிடு, நான் இப்பவே போயிட்டு நீ தான் என்னோட சாவுக்கு காரணம்னு எழுதி வச்சுட்டு நான் செத்துடுறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, டேய் என்னடா உனக்கு புத்தி எது கெட்டு போச்சாடா, எதுக்காகடா நீ சாகணும், இங்க பாருங்கப்பா எனக்கு இவ வேண்டாம்ப்பா, எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ்ப்பா, இவகிட்ட இருந்தே எனக்கு விடுதலை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட அழுகவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருடா சரவணா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல உனக்கு டிவோர்ஸ் நான் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்றாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னோட பொண்ணை நீங்க டிவோர்ஸ் பண்ண போறீங்களா, நாங்க எப்படி டிவோர்ஸ் கொடுத்துருவோம், எங்களால டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது, இங்க பாருங்க நாங்க இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறோம், போயிட்டு உங்களை வச்சுக்கிறோம் அங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட மயிலை இழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார், என்னோட பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க சார், அது எங்களால் கொடுக்க முடியலன்றதுக்காக இப்போ எங்கள் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு பாண்டியன் குடும்பத்துக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அதாவது யாருக்கு, நம்ம மயிலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, இந்த ஒரு டைம் மட்டும் என்னை மன்னிச்சு என்னை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கோங்க மாமா, என்னை வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக இருந்துக்கிற மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எதுக்காக நீங்கள் வரதட்சணை கேட்டு இந்த பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துவீங்க, அவங்க தான் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, இல்லைன்னு சொல்லியும் இப்படி கேவலமான ஒரு வேலையை பார்க்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம மீனா
மீனாக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க சார், யார்கிட்ட வரதட்சணை கேட்டது, இங்க பாருங்க அவங்க பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு கொஷின் மேல கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? இங்க பாருங்க சார், அவங்க சொல்றதெல்லாம் பொய் மேல பொய் சொல்லி எங்களுக்கு அதாவது எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதனாலதான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. என்னமா சொல்றீங்க, என்ன பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்க சார், இவங்க 12th தான் படிச்சிருக்காங்க, இவங்க MA படிச்சிருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க இவங்க அதாவது இவங்கள விட 2 வருஷம் பெரியவங்க. அது மட்டும் இல்ல சார், மாசமா இருக்கிறேன்னு பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து எந்த பொண்ணுமே பொய் சொல்லாத ஒரு விஷயத்துல இவங்க பொய் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா யாரு தான் வீட்டுக்குள்ள வச்சு வாழணும்னு நினைப்பாங்க சொல்லுங்க. இங்க பாருங்க சார், இன்னொரு தடவை வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அவங்க தான் புத்தி இல்லாம இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க எதுவுமே விசாரிக்காம இப்படி ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, மகளிர் கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பா அதில் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அதாவது என்னோட டியூட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், உங்களோட டியூட்டி தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அவங்க கொடுக்கறது பொய் புகாரா இல்லை உண்மையான புகாரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் அதை பண்ண மாட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் விசாரிக்கிறதுக்கு தானே உங்கள் எல்லாருமே வர சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாரையுமே தூக்கி உள்ளே வச்சுட்ட மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருமா, நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கிட்டே, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தான் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க சார், அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார், இருந்தாலும் நாங்க ஏதோ எங்க குடும்ப சூழ்நிலைக்காக பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்காக என்னோட பொண்ணை வீட்டை விட்டு துரத்துருவாங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க சார், இப்படி பொய் சொல்றவங்க கூட என்னால வாழலாம் முடியாது சார், எனக்கு டிவோர்ஸ் வேணும் சார் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க சார், என்னால அவ கூட வாழ முடியாது சார், அதனால கண்டிப்பா நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க தான் சார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்க தம்பி, நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், இன்னும் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணல, இப்போ அப்ளை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஃப்ராடு வேலை பண்ணி எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி எப்படி அதாவது எப்படி கதையை சொல்லி எப்படி உங்களை நம்ப வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, இதுலேயே தெரியல அவங்க எப்படி வரப்பட்ட ஃப்ராடு குடும்பம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்ன மாமா நீங்களே இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இங்கே பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், இவங்க என்னோட பையனை ஏமாற்றி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான உண்மை சொல்லணும் மாமா அப்படின்றாங்க. இதை கேட்ட மயில் இருந்துட்டு, மீனா ப்ளீஸ் மீனா, வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கோமதிக்கு பயங்கர வந்துடுது. மீனா, இங்க என்னடி நடக்குது, என்னடி வேண்டான்னு சொல்ற அவ, என்னடி விஷயம், வேற ஏதாச்சும் விஷயத்த மறைச்சு வச்சிருக்காளா அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க அத்தை, வேற ஒரு விஷயத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க, அது உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன் அப்படின்றாங்க. என்னடி சொல்ற, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குடி, சொல்லுடி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, அவங்க நமக்கு 80 பவுன் நகை போடுறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அத்தை, 80 பவுன் நகையும் போட்டாங்க, நான் இல்லைனால சொல்லலை, ஆனா 80 பவுன் நகையில் 7-8 பவுன் தான் தங்கம், மீதி எல்லாமே கவரிங், அந்த கவரிங்கை கொடுத்து தான் நம்ம எல்லாருமே முட்டாள் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் பாக்கியம், அதாவது பாண்டியன், கோமதி, அதுக்கப்புறம் சரவணன், இவங்க 3 பேருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மீனா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், எனக்கு இந்த விஷயம் 4-5 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும், அப்போது தெரிஞ்ச போது அவங்க எங்ககிட்ட என்னென்னமோ சொல்லி குடும்ப சூழ்நிலையால் இப்படி ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம், கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு இந்த நகையெல்லாம் கொடுத்துருவோம், என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை, என்னோட வாழ்க்கைக்காக நீங்கள் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. சரி, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமேன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், ஆனால் இவங்க அடுக்கடுக்காக பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக நினப்பு கூட இல்லை, ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இதை கேட்ட
நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அது மட்டும் இல்ல சார், இவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு அது எதுக்காக மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இங்க பாரும்மா, என்னம்மா நீ எதேதோ சொல்லிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதானா? இங்க பாருங்க சார், நீங்க அவங்களையே கேட்டுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க சார், அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செகண்ட் மேரேஜ் தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜுக்காக எவனையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னே தெரியல. ரோட்ல போறவனா இல்ல யாருன்னே தெரியல சார். அந்த ஃபோட்டோவும் எனக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க சார், இந்த ஃபோட்டோவ பாருங்க. அந்த தோஷத்த கழிக்கிறதுக்காக இப்படி ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சிருக்காங்க. அது முறையா டிவோர்ஸ் கூட வாங்கல. அப்போ முறையா டிவோர்ஸ் வாங்காத போது செகண்ட் மேரேஜ் செல்லாது தானே. இவங்க எங்க குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது செல்லவே செல்லாதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. ஆமாம்மா, நீங்க சொல்றதும் உண்மைதான். அதாவது ஃபர்ஸ்ட்டு மேரேஜே ரிஜிஸ்டர் பண்ணி அதாவது டிவோர்ஸ் ஆகலைன்னா செகண்ட் மேரேஜ் பண்ண முடியாது. அப்படியே பண்ணியிருந்தாலும் அது செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட கோமதி, பாண்டியன், அதுக்கப்புறம் சரவணன் இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, மீனா, என்ன மீனா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? இங்கே பாருங்க மாமா, அத்தை, அவங்க நம்ம வீட்டில் தோசை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அது அந்த அந்த தோசத்தை கழிக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் கூட இருந்து இவங்க டிவோர்ஸ் வாங்காம நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால இவங்கள நம்ம வீட்டை விட்டு துரத்திட்டதுனால இங்க பாருங்க, அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இங்க பாருங்க மாமா, நீங்க டிவோர்ஸ் வாங்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. நீங்க டிவோர்ஸ் வாங்கவே தேவையில்ல மாமா. ஏன்னா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் செல்லவே செல்லாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு சரவணனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இப்படி ஒரு கேவலமான ஒருத்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தேனா அப்படின்னு ரொம்பவே ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாண்டியன், கோமதிக்கு ஒரு மாதிரி அழுகலையா வருது. அதுக்கப்புறம் என்ன, நான் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அதாவது நீங்கள் தான் எல்லா தப்புமே பண்ணியிருக்கீங்க. எல்லா தப்புமே பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நாங்கள் சொல்லிடுவோம்னு நினச்சிங்களா நீங்கள்? இங்கே பாருங்கம்மா, அவங்க மட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, நீங்கள் 3 பேருமே உள்ளே போயிட்டு 4-5 வருஷத்துக்கு வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், அவங்கள உள்ளே தூக்கி வைங்க சார், அவங்களுக்கு அப்போ தான் புத்தி வரும். தப்பு செய்யாதவங்கள பார்த்து என்னென்னமாலாம் கேட்குறாங்க. அவங்க பேசுறதுக்கு ஒரு அளவே இல்லைங்க சார். அப்படி போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க சார், அவங்கள எப்படியாவது உள்ள வச்சிருங்க சார். நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் சார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாருடா கதிர், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்க பாருங்க சார், எங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. நாங்க இங்கருந்து கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க சார், உங்க மேல எந்த தப்புமே இல்ல. நீங்க இங்கருந்து கிளம்பலாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லாருமே கூட்டிட்டு வெளிய போறாங்க. அந்த நேரம் பார்த்து மயில் இருந்துட்டு ஓடி போயிட்டு, "மாமா, உங்க கால்ல கூட விழுறேன் மாமா. ப்ளீஸ் மாமா. ஏதோ எங்க குடும்பத்துல இருக்கவங்க சூழ்நிலையால இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. இங்க பாரு கோமதி, இந்த மாதிரி தேவையில்லாம யார் யாரோ வந்து என்னோட கால்ல விழுந்து இப்படி கேவலமான புத்தியோட என்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால நம்ம வா இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர ஷாக்கோட ஒரு மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. "அப்பா, உங்களுக்கு இப்போ சந்தோஷமாப்பா? இப்படி ஒரு கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சுட்டீங்களே, இப்போ சந்தோஷமா இருக்குதாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "சரவணா, என்னடா பேசுகிற நீ? இங்கே பாருங்கப்பா, நானும் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு அமைதியாக தான்ப்பா இருந்தேன். ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியலப்பா. நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்கே பாருடா சரவணா, ஏன்டா அப்படியெல்லாம் பேசுற? இங்க பாருங்கப்பா, நான் லவ் பண்ண பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் ராஜா மாதிரி நான் மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேன்ப்பா. இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி தினமும் சித்திரவதையை அனுபவிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடா சரவணா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தாண்டா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனா அவங்க இப்படியெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. அதுவும் லாஸ்டா மீனா சொன்ன விஷயத்த கேட்டாவே எனக்கு நெஞ்செல்லாம் பதறுதுடா. அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்த பண்ணி ஊருப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லி நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே. இங்க பாருடா சரவணா, என்ன மன்னிச்சிருடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, நீங்க மன்னிப்பு கேட்டா என்னோட வாழ்க்கை திரும்ப வந்துருமாப்பா? என்னோட வாழ்க்கை திரும்ப வராதில்ல. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடுமாப்பா? போகாதில்ல. அது எப்பவுமே என் மனசுல இருந்துகிட்டே தானே இருக்கும். இங்க பாருங்கப்பா, உங்ககிட்ட அதை நீங்க என்கிட்ட சாரி கேட்கணுன்றதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட நான் இப்படி
இப்படி பேசலப்பா. என் மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ, அதை தான்ப்பா உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். தம்பிங்க 2 பேரும் உங்ககிட்ட சண்டை போடும்போதெல்லாம் நான் கோவப்பட்டுருக்கேன். அவங்கள திட்டியிருக்கேன். ஆனா, அவங்களுக்கு புடிச்சத தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அதனால தான் இப்போ அவங்க சந்தோஷமா இருக்காங்க போல. இப்போ நான் உங்க பேச்ச கேட்டதுனால, என்னோட வாழ்க்கை எந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்குன்னு பார்த்தீங்களாப்பா? இங்க பாருங்கப்பா, இனிமே என்னோட வாழ்க்கை சந்தோஷன்றது ஒண்ணு இல்லவே இல்லப்பா. இனிமே நான் சாமியாரா போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இத கேட்ட கோமதி இருந்துட்டு, "டேய் சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. "இங்க பாரும்மா, அந்த அந்த லைஃபே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. இப்படி ஒரு தினம் தினம் ஒரு ஒரு பிரச்சனையும் அனுபவிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்கு? நான் சன்னியாசியே போயிட்டேன்னா கண்டிப்பா என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால இனிமே நான் சாமியாரா போகலான்னு இருக்கேம்மா. இங்க பாருடா சரவணா, நீ அப்படி ஆகிறதுக்காக தான் உன்னை இத்தனை வருஷமா அதாவது தாலாட்டி சீராட்டி உன்னை வளர்த்தோம். இங்க பாருடா சரவணா, ஏதோ ஏதோ ஒரு டைம் தப்பாயிடுச்சு. உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு முடிவு பண்ணாதடா சரவணா. உன்னோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு 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 ஒளி வரும்டா. அது வரைக்கும் நீ காத்துருடா அப்படின்றாங்க. இங்க பாரும்மா, என்னோட வாழ்க்கையில வந்த ஒளியே ரொம்ப போதுமா. அதாலேயே என்னால தாங்க முடியல. இன்னொரு ஒளிய வந்து என்னால தாங்க முடியாதும்மா. அதனால எனக்கு எந்த ஒளியுமே வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு வாய் அடக்க முடியாங்க. இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னோட அண்ணன் இப்போ எப்படி மனசுடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும், விடுங்க விடுங்க, அவங்க விருப்பத்துக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். அதாவது உங்க பேச்சை கேட்குற விஷயத்துல கேட்கலாம் தான். ஆனா அவங்க லைஃப்ல யாச்சு அவங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு விட வேண்டியதானே. இப்படி நீங்களா ஒரு முடிவை எடுத்து என்னோட அண்ணனோட வாழ்க்கையை நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டீங்களே, இப்போ ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏன் நிறுத்துங்கடா, ஆளுக்கு அவரை போட்டு இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களே. அவருக்கும் மனசு வலிச்சுக்கிட்டு தாண்டா, அவரும் இடிஞ்சு போய் தாண்டா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இப்படி ஒரு வாழ்க்கையை அவனுக்கு அமைச்சு கொடுத்தாரு. இப்படி அவங்க ஏமாத்திட்டு போவாங்கன்னு யாருடா கனவு கண்டா? இப்போ அவங்க ஏமாத்திட்டு போனதுக்கு இவன் என்னடா பண்ணுவான்? அவங்க என்னடா பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் இருந்துட்டு இங்க அதாவது யாரு பாக்கியத்துக்கிட்ட, இங்க பாருமா, நம்ம எந்த பிரச்சனையுமே பண்ணாம வீட்டை விட்டு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்திருந்தா அவங்களே நம்மளை வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அம்மா, நீ தேவையில்லாம இப்படி போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சுட்டியம்மா. பாருமா, தோஷம் பண்றதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணவும்ல, அந்த கல்யாணத்தை பத்தி எல்லா உண்மையுமே வெளியே வந்துருச்சுமா. இனிமே எப்படிமா என்ன அங்க உள்ள சேர்த்துவாங்க? கண்டிப்பா என்ன அந்த வீட்டுக்குள்ள சேர்த்தவே மாட்டாங்கம்மா. இப்ப ரொம்ப சந்தோஷம் தானம்மா. உன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பா இப்படி ஒரு பொய்ய சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க கிட்ட இப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாதுமா. அது ரொம்ப பெரிய தப்புமா. அது உனக்கு தோணவே தோணாதா? ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அதுக்கான முயற்சியா இன்னொரு வேலையை நான் பண்ண போறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எங்கம்மா கூப்பிடுற நீ? நான் எங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி, எதுவுமே பேசாம நீ ஃபர்ஸ்ட் என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது மயில் இருந்துட்டு ரொம்பவே குழப்பத்தோட பாக்கியத்து கூட கிளம்புறாங்க. பாக்கியத்தோட கிளம்பணுமோ, அதாவது அவங்க போகிற வழியை பார்த்துட்டு, இங்கே பாருமா, எங்கம்மா போகிற நீ, எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி, உன்னோட மாமனார் வீட்டுக்கு தாண்டி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருமா, அங்கே எதுக்காகம்மா போகிற? அங்கே போகாதுங்கம்மா. அங்கே ஏற்கனவே எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, அதாவது அவங்க நம்மளை ஏதாச்சும் அசிங்கப்படுத்த போகிறாங்கம்மா. கண்டிப்பாக நம்மளை இந்த தடவை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருவாங்க. அதனால் நான் அதாவது என்னோட வாழ்க்கை தானே, பரவாயில்ல இப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, பரவாயில்ல, உன்னோட வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு போட்டனால என்னால் நடக்க முடியாதுடி. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையை நான் சரி பண்ணி கொடுப்பேன். நீ கண்டிப்பாக மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிற. அது ஒரு நாளைக்கு நடக்கும், நீ கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படிம்மா கவலைப்படாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக மனசுக்குள்ளே எப்படி அது அந்த விஷயம் அறுத்துக்கிட்டே தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன பாண்டியன் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே கதவை தட்டுறாங்க. கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்கவும் நம்ம கோமதி இருந்துட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே பாக்கியமும் நம்ம மயிலும் நிற்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட, ஏச்சி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏய் எதுக்காக வந்தீங்க, நீங்கள் எதுக்காக வந்தீங்க, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு எப்படி உங்களால் எங்கள் மூஞ்சலெல்லாம் முடிக்க முடியுது, நானாக இருந்தேன்னா அந்த நிமிஷமே நானுக்கிட்ட செத்துருப்பேன், இப்படி எல்லாரும் முன்னாடியும் உலாத்திட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்ன வேணாலும் என்னை பேசுங்க திட்டுங்க, அது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ப்ளீஸ் மாமா, என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்துறாதீங்க மாமா, இந்த வீடு தான் என்னோட உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த உலகத்தை விட்டு என்னை அனுப்பிடாதீங்க மாமா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இந்த மாதிரி பேசி தாண்டி என்னை நடிச்சு என்னை ஏமாத்திட்டேன். இங்கே பாருடி, இனிமேலும் நான் ஏமாறதுக்கு முட்டாள் ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயில் எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க, தன்னோட புருஷன் கூட சேர்ந்து வாழணும், தன்னோட மாமியார் பாண்டியனுக்கு மருமகளாக இருக்கணும், பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும்னு எவ்வளோலாம் ஆசைப்பட்டோம். ஆனால் நம்ம ஆசைப்பட்டதில் ஒரு விஷயம் கூட நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு வீட்டுக்கு வக்கீலை வர சொல்லியிருந்தாங்க. வக்கீலம் வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா வக்கீலை பார்த்தா மயிலும் நம்ம பாக்கியமும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலும் பாக்கியமும் இந்த விஷயத்தில் கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.